அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் 2024 இருந்து ஏப்ரல் மாதம் 2025 வரை எப்படி அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக திகழக்கூடியவர் குரு பகவான். ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க. பூர்வ புண்ணியாதிபதியும் தனாதிபதியும் குடும்பாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானத்தில் நுழைவது என்பது மிக சிறந்த அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் அர்த்தாஷ்டக சனியின் ஆதிக்கத்தில் பல்வேறு விதமான சிரமங்களை சந்தித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவற்றிலிருந்து நல்ல மாறுதல் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக குரு எழுதிய தலைவிதி நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உள்ளது. அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. இந்த தருணத்துல 3, 11 ஆகிய இடங்களிலும் மிக வலுவாகவும் அதீத நன்மையை அள்ளித்தரக்கூடிய அமைப்பிலும் கிடைப்பதால் பல சங்கடங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான பொன்னான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் வித்திடுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. குரு எழுதிய தலைவிதி பொதுவாக எப்படி அமைகிறது என்று பார்த்தால் ஒரு சுழற்சியை முழுமையாக அடைவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கின்றன. ஏனென்றால் குரு ஒவ்வொரு ராசியிலும் ஒரு வருடம் மிக வலுவாக செஞ்சரிப்பாருங்க. அப்போது அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் பல்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அதுபோன்றுதான் இந்த 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதத்திலிருந்து 2025ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் வரை ரிஷப ராசியில் தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இது குருவிற்கு சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையில் பார்க்கும்போது பொதுவாக குரு எழுதிய தலைவிதியாக பார்க்கப்படுவது கோல்சார விதியின் அடிப்படையில் 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிகவும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இவர் முழு சுப கிரகமாக இருக்கிறார். பாவ கிரகங்களுடன் சேர்ந்தாலும் கூட பாவ கிரகங்களின் சேர்க்கையின் காரணமாக உபசு கிரகமாக மாறாத ஒரு சிறப்பு இவரிடம் மட்டும்தான் உண்டு. என்றால் பாவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களையும் நீக்கி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் இந்த இடங்களை தவிர மற்ற இடங்களில் குரு சஞ்சரிக்கும் போது பெரிய அளவிற்கு குருவிடம் இருந்து வரக்கூடிய நன்மைகளை மற்ற கிரகங்கள் தடைப்படுத்துவதற்கான வாய்ப்பையும் சக்தியையும் பெறுகின்றன. அதிலும் குறிப்பாக குரு பகவான் ஜென்மம் 3, 6, 10, 8, 12 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அவரால் எந்த விதமான சிரமமும் ஏற்படாது, நிச்சயமாக தடையும் ஏற்படாதுங்க. ஆனால் சற்று கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பது தாமதமாக கிடைக்கலாம். இந்த இடங்கள்ல சஞ்சரிக்கும் போது மற்ற கிரக நிலைகளின் ஆதிக்கம் எப்படி இருக்கிறதோ அதை போன்றுதான் அதை பொறுத்துதான் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் விரைவாக கிடைக்கிறதா இல்லை தாமதப்படுகிறதா என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பை குரு எழுதிய தலைவிதியாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் குரு முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவரிடம் இருந்து எந்த விதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக ஏற்படாது. எனவேதான் நவ கிரகங்களிலே குருவினுடைய பெயர்ச்சியானது மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் மக்கள் மத்தியில் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படி சக்தி வாய்ந்த குரு பகவான் வானியல்களின் அரசன் என்றும் ஜோதிடத்தின் தலைவன் என்றும் அழைக்கப்படுகிறாருங்க. குருவினுடைய சஞ்சார அமைப்பு மிக வலுவாக நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் எப்பேற்பட்ட வலுவான அமைப்பில் மற்ற கிரகநிலைகள் அமர்ந்திருந்தாலும் கூட அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்கி நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆனால் குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட குருவால் சிரமம் ஏற்படாது. மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் குருவிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் மற்ற கிரகநிலைகள் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் வலுவாக இருக்கும் போது குரு எழுதிய தலைவிதி நல்ல பலனை கிடைக்க இயலாத வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக நாம் மகாபாரத கதையை பார்த்தோம் என்றால் அந்த கதையில் இறுதியாக குருச்சத்திர போர் நடைபெறும். அந்த குருச்சத்திர போரில் பெரும்பாலும் கொல்லப்பட்ட
சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் பாவிகளாகவும் தங்களுடைய வாழ்வையில் நீதி நேர்மையை கடைபிடிக்காதவர்களாகவும் இருப்பார்கள். ஆனால் இந்த போரில் இறக்கக்கூடிய அனைவருக்குமே சொர்க்கம் வழங்கப்படும் என்பதை கிருஷ்ணர் அறிவிக்கிறார். இதனால் தங்களுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய தவறு செய்திருந்தாலும் குற்றத்தை புரிந்திருந்தாலும் கூட துரியோதரன் உட்பட அனைவருமே சொர்க்கத்தில் வந்து இணைகின்றனர். இதற்கு மிக முக்கிய காரணம் இறைவன் எழுதிய தலைவிதிதான். ஏனென்றால் அந்த குருச்சத்திர போரில் இறந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற உறுதியினை இறைவன் கொடுத்தாருங்க. இதன் காரணமாக தான் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் சொர்க்கத்தை அடைந்தார்கள். அதே போன்றுதான் மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக தங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கக்கூடியவராக இருப்பவர் குரு. அவர் நிச்சயமாக மிகப்பெரிய அளவுல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை மட்டும்தான் ஏற்படுத்தி தருவாரே தவிர சிரமத்தை ஏற்படுத்த மாட்டாருங்க. ஏனென்றால் நவ கிரகங்கள்ல குரு தனது பகை கிரகமாக புதனையும் சுக்கிரனையும் பார்த்தாலும் கூட புதனும் சுக்கிரனும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றனர். மட்டுமல்லாது ராகு கேது சனி உட்பட அனைத்து கிரகங்களும் குருவை சமகிரகமாகவோ அல்லது நட்பு கிரகமாகவோ பார்ப்பது மிக சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் அப்படிப்பட்ட குரு எழுதிய தலைவிதி மிக பெரிய அளவுல இந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை பல்வேறு வகையில நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கிறது. அவற்றில் எவை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு என்பதை சற்று விரிவாகவும் மற்ற கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஒப்பிட்டு அதன்படி எப்பேற்பட்ட பலன் கிடைக்க போகிறது என்பதை சற்று அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். அது மட்டுமல்லாது கடகராசி அவரது உச்ச வீடாகவும் மகர ராசி நீச்ச வீடாகவும் பார்க்கப்படுகிறது. தனுசு மற்றும் மீனம் ஆட்சி வீடாக பார்க்கப்படுதுங்க. குரு உச்சம் பெறும்போது அதீத நன்மை கிடைக்கும். ஆனால் அவர் நீச்சம் பெறும்போது சில நன்மைகள் கிடைப்பதில் தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். இப்படி குருவினுடைய அமைப்பு இருக்க மற்ற பணிகள், குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சார்ந்த அனைத்தும் எப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் வந்திருப்பது பல சிரமங்கள் விலகி நன்மை நிறைந்து கிடைக்கக்கூடிய அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறதுங்க. குரு எழுதிய தலைவிதி என்பது விருச்சக ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலை நிச்சயமாக அதிர்ஷ்டகரமான ஒரு தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இந்த தருணத்தில் சனி சாதகமற்று இருக்கக்கூடிய அமைப்பில் ராகு கேது சாதகமாக இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் குருவும் சாதகமாக மாறியிருப்பது ரெட்டிப்பு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சனியால் ஏற்படக்கூடிய சுத்தாஷ்டக பாதிப்புகளை, சுகஸ்தான பாதிப்புகளை வெகுவளவில் குறைத்து நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு. இது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு எழுதிய தலைவிதியில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நடைபெறுவதற்கான யோகமும் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்யக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு மற்றும் புதிதாக வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் உண்டு. இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய பெயரில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஆரோக்கிய தொல்லைகள் மற்றும் மறைமுக சூழ்ச்சிகள் போன்ற அனைத்தையும் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு இனிமையான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி இருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறந்த மகிழ்ச்சிகரமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சனி பகவானின் ஆதிக்கத்தில் இருந்தாலும் பணிச்சுமை அதிகரித்தாலும் குரு சப்தமஸ்தானத்திற்கு மாறியிருப்பதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு மற்றும் எதிர்பார்க்கிற இடம் மாறுதல் உள்ளிட்ட பல பணிகள் மிக சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தசாபதிகள் வலுவாக இருந்தால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல முன்னேற்றங்கள் உத்தியோக ரீதியான பணிகள்ல மிக சிறப்பாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான அச்சங்கள் நீங்கி துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை மேற்கொள்வதற்கான சிறந்த அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அன்றாட பணிகள்ல மிகப்பெரிய அற்புதமான மாற்ற
உபதேசங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்தி லாபத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பும் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உருவாகுவதோடு மட்டுமல்லாது உங்களது எதிர்பார்ப்புகளை மிக சிறப்பாக பூர்த்தி செய்யக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குரு பகவான் மிகவும் வலுவாக சப்தமஸ்தானத்தில் மாறி சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில கலைத்துறை ரீதியான பணிகளில் நாதஸ்வர வித்வான்கள், நாட்டிய கலைஞர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள், சினிமா துறை சம்பந்தப்பட்ட எந்த பணியாக இருந்தாலும் கூட அவற்றில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய திருப்தியான வளர்ச்சியும் மனநிறைவும் பெறக்கூடிய யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார். இதன் மிக சிறந்த முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகள் அனைத்திலும் மிக சிறப்பானதாகவும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் நிரம்பி இருக்குங்க. புகழின் உச்சத்திற்கே செல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களை கனகச்சிதமாக முடித்து பல திருப்பங்களை வெற்றிகரமாக நடைபெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் மிகவும் சிறப்பாக நிறைந்து கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் குரு சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம், அன்னை நிலம் அமைத்தலுக்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் உங்களது விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் இரட்டிப்பாகும். பல்வேறு வகையில பழைய கடன்களை அடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு பகவான் சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானத்திற்கு வந்திருப்பதால் அனைத்து விதமான நிகழ்வுகளும் பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமையுமே தவிர பின்னடைவையோ தடையோ சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை என்பதை குரு தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் ஒரு யோகம் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் பல மடங்கு நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கிய முதல் 3 மாதத்திற்குள் அருகாமையில் உள்ள குரு பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். மற்றவர்களின் கல்விக்காக ஏதேனும் உதவி செய்தால் உங்களுடைய வாழ்வில் மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறாருங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.